ஒரு விவசாயி என்பது என் வாழ்க்கையிலே தொடங்கி நான் முதலமைச்சர் ஆவேன் என்ற கனவில் கூட நினைக்கவில்லை. இதே புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவையிலே எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக முதலிலே வழங்கினார்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன், இதே புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதே எனக்கு கிடைத்த வாய்ப்பை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை பற்றி நான் பேசினேன். அம்மா அவர்களும் எப்படியாவது இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்டது, ஆகா, மாண்பு அம்மா அவர்களே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நிச்சயமாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது துரதிர்ஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ நான் முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவு எங்களுடைய மேலையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற ஆதரவோடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் சுமார் 60 ஆண்டு காலமாக இங்கே மேடையிலே வீட்டுக்கின்ற பல விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாலே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் போராடி போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள். அந்த கனவை நனவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம் இங்கே கூட விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசினார்கள். நான் வேறு கட்சியில் இருந்தாலும் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்துச் சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்டை வெள்ளை காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே, எப்படி காட்டுவதுன்னா, ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கும் போது அண்ணா திமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க, அதனால விரல காட்டுங்கன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரெட்டை விரல காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டும்னா நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியாக இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும், ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சி எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பலனை அனுபவிக்க முடியாது, வேறொருவர் தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயியுடைய கனவை
நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். அதோடு இந்த திட்டம் 28/3/2018 அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்துடைய மதிப்பு 1652 கோடி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் இருந்த காரணத்தினால பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னாங்க 1652 கோடி இருக்குது, இதை மத்திய அரசில் இருந்து பெறலாமா என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள். சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள். நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன். அது நிரந்தரம் அல்ல, எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள். அது சரியல்ல. 60 ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு குறுகிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கிடலாம் என்று உத்தரவை நான் போட்டேன். இந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு சிறந்த ஒப்பந்ததாரை L&T தேர்வு செஞ்சோம். அந்த ஒப்பந்தம் எடுத்தவர் கூட குறித்த காலத்தில் சிறந்த முறையில் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். போட்டியில் தான் நின்று வந்தது. இருந்தாலும் அவர்கள் அந்த L&T நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை பெற்றது. அப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிலே கொரோனா காலத்திலே இந்த பணி கொற்று சற்று தோய்வடைந்தது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணி 15% தான். அதுவும் நிலத்தை கையகப்படுத்துவதிலே பிரச்சனை. அதனாலதான் காலதாமதமானது. 15% பணியை குறைந்தபட்சம் ஓராண்டுல நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம். செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா திட்டத்தை கிடப்பில போட்டாங்க. 4 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு இப்பொழுதுதான் அண்மையிலே இன்றைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். எண்ணி பாருங்க. ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஆட்சி பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இங்க இருக்கிற விவசாய மக்களுக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தின் உயர்ந்து வேளாண் பணியில் மேற்கொண்டிருப்பாங்க. அவர்கள் அதிலிருந்து விளைச்சலை பெற்று பயன்பெற்றிருப்பாங்க. குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தல, மக்களை சிந்திக்கவில்லை.